வணக்கம். இந்தியாவுடைய டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல் 2024. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களாக வளர்ந்துருக்கவங்க ஏதோ ஓவர் நைட்டில் பணக்காரர்களானவங்க கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி கட்டாயம் உழைப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் என்ன திட்டலாம், இதுக்கு பின்னாடி உழைப்பு மட்டுமா இருக்குது, ஊழல்கள் இருக்குது, அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டி உழைப்பு கட்டாயம் இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம திருபாய் அம்பானியை எடுத்துப்போமே. ஏமன் நாட்டில் போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இந்தியாவுக்கு திரும்பி பாலிஸ்டர் கம்பெனி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ரிலையன்ஸோடைய நிலைமை இதே மாதிரி தான். அசிம் பிரேம்ஜியும் தன்னுடைய அப்பாவுடைய எண்ணெய் கம்பெனியை எடுத்து இன்னைக்கு இந்தியா அளவில் இல்ல உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனமா விப்ரோவை மாத்திருக்காரு. சரிங்க, இன்னைக்கு டாபிக் உள்ள வந்துடலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய 10 பணக்காரர்கள் யாரு? இது என்னோட ரிப்போர்ட் கிடையாது, இது ஹாரூன் இந்தியாவுடைய ரிப்போர்ட். இந்த பட்டியலில் 10வது இடத்துல இருக்கிறது நீரஜ் பஜாஜ், பஜாஜ் ஆட்டோவுடைய சேர்மன். 1945 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இவங்க மோட்டார் சைக்கிள் ஃபினான்ஸ் அப்படின்னு பல தொழில்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க மோட்டார் சைக்கிள்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 70 நாடுகளில் இது வரைக்கும் 18 மில்லியன் மோட்டார் சைக்கிள்ஸ் வித்திருக்காங்க. ஹாரன் இந்தியா ரிப்போர்ட் படி இவருடைய தனிப்பட்ட சொத்தின் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,62,800 கோடி ரூபாய். அடுத்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் அசிம் பிரேம்ஜி, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் விப்ரோ குழுமம். 1945 விப்ரோ குழுமம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க ஐடி, எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பல பிசினஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஹாரூன் ரிப்போர்ட் படி இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,90,700 கோடிங்க. 8வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த லிஸ்ட்ல நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கட்டாயம் இது நம்மளுக்கு தேவை. இது நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஊக்கமாமையும், நம்மளும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு வளர்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கமா இருந்துச்சு அப்படின்னா அதுவே எங்களுக்கு போறோம். சரிங்க, 8வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் சேர்மன். இவரை ரீட்டைல் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிமார்ட்டுக்கான கிளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 365 கிளைகள் இருக்குங்க. ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிளை அப்படின்னு பார்த்தா கூட வருஷம் முழுக்க அவரால் டிராவல் பண்ண முடியும். வெறும் 22 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய 8வது மிகப்பெரிய பணக்காரராக இருந்துட்டு இருக்காரு தமானி. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,90,900 கோடி ரூபாய்ங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் திரு கோபிச்சந்த். இவர் கோ சேர்மன் ஹிந்துஜா குரூப். இவங்களுடைய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களுக்கு தான், அசோக் லைலாண்ட் இவங்களோடது தான், கல்ஃப் ஆயில் இவங்களோட தான். இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிசினஸ்ல இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திரு கோபிச்சந்தருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,700 கோடி ரூபாய்ங்க. அடுத்து 6வது இடம் யாருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல டாட்டாவோட பெயர் எங்கேயுமே கிடையாது. இது ஏன் அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அடுத்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு குமாரமங்கலம் பிர்லா, சேர்மன் ஆதித்ய பிர்லா குழுமம். கிட்டத்தட்ட 165 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனிங்க. இன்னைக்கு இவங்க டெலிகாம், சிமெண்ட், ரீட்டைல் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட பிசினஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டுமே இவங்க கிட்ட 7 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கும் மேல இருக்காங்க இந்த நிறுவனம். இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,35,200 கோடி ரூபாய்ங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு திலீப் சங்வி, ஃபவுண்டர் சன் ஃபார்மா. இவங்க உலகின் 4வது மிகப்பெரிய ஜெனரிக் மெடிசன் மேனுஃபேக்சரர். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 நாடுகள் ஆபரேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. இதன் மூலமா 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரன் ரிப்போர்ட் படி 2,49,900 கோடி ரூபாய்ங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரருமே ஒரு மருந்து உற்பத்தியாளர் தாங்க. இவரோட பெயர் சீரஸ் பூனாவாலா. இவருடைய கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இவரோட பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பார்மசூட்டிக்கல்ல இருக்காங்க. இது தவிர்த்து பினான்ஸ்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியில அப்படின்ற மாதிரி நிறைய பிசினஸஸ் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இவங்களோட வேக்சின்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 நாடுகளுக்கு சப்ளை ஆயிட்டு இருக்குங்க. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரன் ரிப்போர்ட் படி 2,89,800 கோடி ரூபாய்ங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைலயும் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல இனிமேல் ஆன் த கோல நீங்க நம்ம கண்டென்ட் அத்தனையுமே கேட்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் திரு சிவ் நாடார், ஃபவுண்டர் HCL டெக்னாலஜிஸ். ஐடி அப்படின்றதையும் தாண்டி இவங்க ஹெல்த் கேர், எஜுகேஷன் அப்படின்னு பல தொழில்கள் இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் தொழிலாளர்கள் இவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 நாடுகளில் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3,14,000 கோடி ரூபாய்ங்க. அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு முகேஷ் அம்பானி, சேர்மன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். போன வருஷம் இதே பட்டியலில் இவர் முதல் இடத்துல இருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களோட பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தொழில்கள்லயுமே இருக்காங்க. பெட்ரோலியம், ரீட்டைல், டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு எல்லா பிசினஸ்லயும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டுமே சொந்தமா 200 சப்சிடரி கம்பெனிஸ் இருந்துட்டு இருக்குங்க. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,14,700 கோடி ரூபாய்ங்க. அடுத்து இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கௌதம் அதானி, ஃபவுண்டர் சேர்மன் அதானி குழுமம். 2016 வரைக்கும் இவர் இந்த பட்டியலே கிடையாதுங்க. ஹாரன் ரிப்போர்ட் படி இவருடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,61,800 கோடி ரூபாய்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா டாப் 10 பணக்காரர்களுடைய நம்ம பட்டியல் பார்த்திருந்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், லா இன்டெலிஜென்ஷியா.